இலங்கையினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு இடம்பெற்றதே இல்லை என்ற அளவுக்கான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கொலனாவ மற்றும் வெள்ளம்பெட்டிய பிரதேசங்களில் இருக்கிற மக்களுக்கான எச்சரிக்கையாக ஒலிபெருக்கி மூலம் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த பிரதேசத்திலிருந்து வெளியேறுமாறு අඩි 20කටත් වඩා ඉහළට වනසේ ගංවතුර තත්ත්වය පැමිණෙන බවට බලධාරීන් විසින් දැනුම් දී ඇත. ඔබ ආරක්ෂිත ස්ථාන වෙත යොමු වන්න. අඩි 20කටත් වඩා ඉහළට மாலையிலேயே இந்த அறிவித்தல்கள் தொடர்ச்சியாக வந்தது. இணைய சேவை, மின்சார துண்டிப்பு, இந்த மாதிரியான சிக்கல்கள் காரணம் இருப்பதால உடனடியாக ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பா கம்பஹா மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்கள், குறிப்பா நகரம் வருகின்ற ஓரிரு மணித்தியாலங்களில் நீர் அதிகளவான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வெள்ளம்பெட்டிய, கொலனாவ ஆகிய பிரதேசங்களில் 20 அடி உயரத்துக்கு நீர்மட்டம் உயரலாம் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய அளவான நீர் இப்பொழுது கலனி கங்கை, அதோடு அத்தனகல நீர்த்தேக்கத்திலிருந்து வருகின்ற நீர், இது எல்லாமே கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளை பாதிக்கக்கூடும். குறிப்பாக கொழும்பினுடைய தாழ்வு பகுதிகள், இது கொலனாவ, வெள்ளம்பிட்டிய, வத்தள, மோதர, இந்த மாதிரியான பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் மிக அவதானமாகவும் எங்கெங்கெல்லாம் இருந்து வெளியேறும்படி சொல்லப்பட்டதோ அதற்கிணங்க மக்கள் வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான, அவசரமான, கடுமையான ஒரு வேண்டுகோளாக விடுக்கப்பட்டிருக்கு. எனவே இதை பொருட்படுத்தாமல் யாரும் இருக்காம உடனடியாக உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறுங்க என்பதையும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பு ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதியினுடைய அறிவித்தலின் பேரில் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டிருக்காங்க. இதில் மிக முக்கியமான சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக உடனடியாக அறிவித்திருக்காங்க. மின்சார சேவை, எரிபொருள் விநியோகம், நீர் வளங்கள், பொது போக்குவரத்து, சுகாதார சேவை, குறிப்பாக ஆம்புலன்ஸ் சேவைகள், தொலைத்தொடர்பு, முக்கியமாக அதோட ஊடக சேவைகள், பாசன மற்றும் நீர்ப்பாசன சேவைகள், வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகள் அனைத்துமே, வங்கி சேவைகள் அனைத்துமே வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோட உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விநியோகம் அத்தியாவசிய சேவைகளுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாதை, ரயில், விமான நிலைய பராமரிப்பு, விமான சேவை, மருத்துவம் மற்றும் சம்பந்தப்பட்ட இணைய சேவைகள் அனைத்துமே அத்தியாவசிய சேவைகளுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலகம், பிரதேச செயலக அலுவலகங்கள், கிராம சேவையாளர்கள் பிரிவுகள், இது அத்தியாவசிய சேவையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவசர கால நிலைமை தொடர்பான அத்தனை விடயங்களையும் இந்த வர்த்தமானியில அவசர சேவையாக சற்று நேரத்துக்கு முன்பு ஜனாதிபதியின் அறிவித்தலின் பேரில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆபத்தான இன்னும் ஒரு விஷயம்னு சொன்னால், நாளை தித்வா புயல் வடக்கினுடைய கரையோரங்களால் கடக்க போகிறது. எனவே நாளை காலை 5:30 மணி வரைக்கும் இன்னும் அதனுடைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலையில் இருந்து மழையினுடைய தாக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்வு கூறப்படுது. பிபிசியினுடைய வானிலை செய்தியில், அவங்களுடைய செய்மதி மூலமான செய்தி படங்களில் அந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு பிபிசி செய்தி வெளியிட்டிருந்தது. நாளைக்கு பிறகு, மதியத்துக்கு பிறகு இலங்கையில் மழை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் என்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனாலும் இன்று இரவு இடம்பெற போகிற கொழும்பினுடைய அல்லது அத்தனகல கலனி கங்கையிலிருந்து வருகின்ற நீர்னால் கம்பஹா, நாம் சொன்ன மாதிரி வெள்ளம்பிட்டிய, அதோட சேர்த்து கொலனாவ ஆகிய பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் மிக அவதானமாக இருங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் போன வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம்தான், இலங்கையில் இருக்கிற இலங்கையினுடைய மிக முக்கியமான விளையாட்டு மைதானமான ஆர் பிரேமதாச மைதானம் 3000 பேரை தங்க வைப்பதற்காக அங்கு ஒரு அவசர கால முகாம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்தில் இருந்து பாதிக்கப்படுகின்ற மக்களை அங்கு தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 69 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த அனர்த்தம் காரணமாக இலங்கையினுடைய ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு அதிகளவான உயிரிழப்பாக இது பதிவாகி இருக்கிறது. 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம். அதோட பல பிரதேசங்களில் மலையகத்தினுடைய முக்கியமான இடங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மின்சார இணைப்பை வழங்குவதில் பாரிய அளவான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், விழுந்த போஸ்டலாக இருக்கட்டும், விழுந்த மின்கம்பங்களாக இருக்கட்டும், எல்லாமே நீருக்கு அடியில் சிக்கியிருப்பதால் இதை மீட்டெடுத்து உடனடியான மின் இணைப்பை வழங்குவதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இணைய சேவை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து கால் பண்ணுறவங்க இங்கே தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்குது. இங்கிருந்து கூட எந்த அழைப்புகளையும் மேற்கொள்ள முடியாமல் இருக்குது. காரணம், இணைய சேவை இல்லாமல் இருப்பதன் காரணமாக ஃபைபர் கேபிள், இலங்கை தொலைத்தொடர்பு துறையினுடைய ஃபைபர் கேபிள் துண்டிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டிருப்பதால் இணைய சேவை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கையில் இருக்கிற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாமே இப்பொழுது இலவசமான தொலைபேசி அழைப்புகளுக்கான அனுமதியை கொடுத்திருக்காங்க. டேட்டாவை நீங்க பாவிக்கக்கூடியதாக இருக்கும், ரீரோல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுத்தாலும் மின்சாரம் இல்லை, அதோட தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இயங்காதன் காரணமாக தொடர்புகள் நிறைய இலங்கைக்குள்ளேயே பல பாரிய தொடர்பாளர் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பது இந்த அசாதாரண சூழலால் ஏற்பட்டிருக்கிற இன்னொரு பாதிப்பாக பார்க்கப்படுது. அதோட இன்றைய நாளில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம போன முதலாம் வீடியோலையும் சொன்ன மதிய வீடியோலையும் இலங்கையினுடைய கொழும்பின் கடற்பகுதியில் நங்கூரமிட்டப்பட்டிருக்கிற அல்லது தரித்து விடப்பட்டிருக்கின்ற இந்தியாவுடைய போர்க்கப்பல் ஒன்று இருக்கிறது. இதன் காரணமாக இந்த போர்க்கப்பலிலிருந்து உடனடியான நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்காக இந்தியா ஒப்புதல் வழங்கி அந்த நிவாரணப் பொருட்கள் இப்பொழுது உடனடியாக நிவாரணம் வழங்கக்கூடிய உடனடி தேவை இருக்கின்ற மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எனவே இது ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள எடுக்கப்பட்ட முடிவு. உடனடியாக விரைவாக இந்த உணவுப் பொருட்கள் இப்பொழுது இறக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 டன் இடையுள்ள உணவுப் பொருட்கள் என்று சொல்லப்படுது. அதோட ஹெலிகாப்டர்களும் இப்பொழுது பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல என்னதான் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டாலும் மக்களை உடனடியாக மீட்கிற பணி அப்படின்றது மிக சிரமமான முறையில் இருக்கு. காரணம், வானிலை காற்று என்னதான் ஹெலிகாப்டர் இருந்தாலும் அதிக காற்றுள்ள பிரதேசங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கு. அதிக மழை, இந்த மாதிரியான பல சிக்கல்களால மீட்பு பணிகள் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுது. முரகாகந்த பாலம் இது மிக பிரம்மாண்டமான ஒரு பாலம். இது நீரினால் முழுமையாக சேதமடைந்து பாவனைக்கு அதாவது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நீரினால் இந்த பாலம் முற்றுமுழுதாக இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த பாலம் மாத்தளை, புலனறுவை, குர்நாகல் மாவட்டங்களை இணைப்பதற்காக பிரதான பாலமாக இருக்கிறது. அதாவது கொட்டிப்பல வீதியினுடைய மிக முக்கியமான பாலம். இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இலங்கையினுடைய போக்குவரத்தில் வரும் நாட்களில் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. காரணம், இதை செய்தி முடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு இலகுவானதில்லை. உடனுக்குடனான செய்திகளை முடிந்தளவு என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்கை முதல் கமெண்ட்ஸை தாரன் ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான செய்திகளை அதோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.